இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, இந்த நலம் தரும் நற்கருணை நாதருடைய ஆராதனை தொடங்கி 4 வருடங்களை நிறைவு செய்கிற இந்த நாளிலே நீர் செய்த எல்லா நல்ல செயல்களுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை உருவாக்க உழைத்தவர்களுக்காக, உழைத்து கொண்டிருப்பவர்களுக்காக, தினமும் ஜெபித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு உமது இறை செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்கிற நபர்களுக்காக, இதோ உம்மிடத்திலே ஜெபித்து அற்புதங்களை அடைந்த நபர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இன்று தாயாம் திரு அவை தூய கன்னிமரியாவின் பிறந்த விழாவை சிறப்பிக்கிறது. அன்னையின் பரிந்துரை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்வோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு ஆண்டவரின் அருள் பிரசன்னத்திலே பார்வையற்றோர், காது கேளாதோர், ஊனமுற்றோர் பலர் சுகம் பெறுவார்கள் என்பதை பற்றி விளக்குகிறது. 2ஆம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஏழைகளை நாம் ஏளனமாக பார்க்கக்கூடாது என்றும் மற்றவர்களை கீழ்த்தரமாக நடத்தக்கூடாது என்றும் விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே காது கேளாத ஒரு மகனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பித்தா என்று சொல்லி திறக்கப்படு என்று கூறி அவருடைய காதுகளை திறந்து நாவிகள் கட்டவிழ்ந்து அவர் சிறப்பாக பேசியதை பார்த்த மக்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள் பிரசன்னத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் மக்கள் அனுபவித்தார்கள். நாமும் ஆண்டவரிடத்திலே வருவோம். அன்னையின் பரிந்துரை வழியாக அற்புதங்களையும் ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தினாலே அற்புதங்களையும் பெற முடியும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.